கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுகவின் குழு நாளை அறிவிக்க வாய்ப்பு. மூத்த அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் குழுவில் இடம்பெறுவார்கள் என தகவல். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து 2 அல்லது 3 நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்கும். ஆட்சியில் பங்கு குறித்து விரைவில் பேசுவோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதிகமாக வர வேண்டும். உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. ஓ பன்னீர்செல்வத்தின் பிடியில் இருந்து விலகும் ஆதரவாளர்கள். தேனி, திருச்சி மாவட்டங்களை சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருப்பதற்கு தொண்டர்கள் தான் காரணம். தவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நிகழ்ச்சி. தலைவராக விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, டான்ஸ் மட்டும்தான் ஆட தெரியும். விஜயின் டபுள் இன்ஜின் விமர்சனத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலடி. சார், தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்றைக்கி உட்காந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வரவுள்ளதாக தகவல். அரசின் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். வேலூரில் பிப்ரவரி 2வது வாரத்தில் நடக்க இருந்த விஜயின் பிரச்சார கூட்டம் தேதி மாற்றம். பிப்ரவரி மாத இறுதிக்குள் கூட்டத்தை நடத்த தவேகவினர் முடிவு. திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில் பிரம்மாண்ட மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் நடத்தப்படும் கூட்டத்தில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் சீமான். பிரதமர் மோடியிடம் புதுச்சேரி மக்கள் ஏமாற மாட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆளுநர்களின் செயல்பாடு குறித்து அவையில் பேசாமல் தெருவில் நின்றா பேச முடியும் என திமுக எம்பி திருச்சி சிவா ஆவேசம். பெண்ணையாறு பிரச்சனையை தீர்க்க நடுவர் மன்றத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தல். சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே 350 கிலோமீட்டர் வேகத்தில் புல்லட் ரயில் இயக்க திட்டம். 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லும் வகையில் திட்டம் உருவாக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னையில் ஜனவரி மாதத்தில் 93,28,000 பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். தேச பாதுகாப்பு குறித்து பேசுவதால் பிரதமர் மோடிக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் சங்கடம். நாடாளுமன்றத்தில் தன்னை பேச அனுமதிக்காததற்கு அதுவே காரணம் என ராகுல் காந்தி விமர்சனம். பாஜகவின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. டெல்லியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு.
சென்னை தாம்பரம் மதுரவாயில் பைபாஸில் பட்டப்பகலில் ஆட்டோ ரேஸ் நடத்திய விவகாரம். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் கைது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேனில் திடீர் தீ விபத்து. வேனில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பிய 3 பேர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் 2 பெண்கள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதல். 2 பெண்களின் புகைப்படங்கள் வெளியானதால் பரபரப்பு. ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். இருபது ஓவர் உலகக்கோப்பையில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா அணி இந்தியா வருகை. நாளை மறுநாள் இந்தியாவுடன் பயிற்சி ஆட்டத்தில் மோதல். இருபது ஓவர் உலகக்கோப்பையில் கடைசி நேரத்தில் விலகுவதால் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐசிசிக்கு முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்காவிட்டால் சுமார் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். ஒலிபரப்பு உரிமம், விளம்பரங்கள், டிக்கெட் விற்பனை உள்ளிட்ட வணிகங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம்.